காவல் நிலையத்திலே வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பின பிறகு ஏண்டா என் ஊர்ல, அதாவது அவங்களும் அதே ஊர், இவனும் அதே ஊர், இவன் பிற்படுத்தப்பட்ட சமூகம், அவங்க பட்டியல் சமூகம். ஏன் எங்க ஊர்ல வந்து நீ பிளக்ஸ் வச்சுக்கிட்டு, ஊருக்குள்ள பிளக்ஸ் வச்சுக்கிட்டு என்னை போலீஸ்ட போட்டு கொடுத்துட்டோன்னே வேற ஒரு திருமணத்திற்கு, அதே ஊர்ல வேற ஒரு திருமணத்திற்கு அந்த பையனுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை வந்து உறவு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அம்பாசமுத்திரம் இந்த பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பின்னணி என்னன்னு தெரியல, வந்திருக்கானுங்க. அவங்ககிட்ட சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போயிட்டாங்க, எனக்கு பெரிய இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே அந்த பசங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு மாலை 5:30 மணிக்கு இவங்க அந்த திருமண இது முடிஞ்சு வரவேற்பு முடிஞ்சு பால் பழம் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு வந்திருக்காங்க. கிளம்புற ஸ்டேஜ் கிட்டத்தட்ட கல்யாண மண்டபம் வந்து மூடுற ஸ்டேஜ். நேராக வந்து ஒரு 3 பேர் போகிறாங்க. முழு போதை, முழுமையான போதை. இதில் கூடுதல் செய்தி என்னன்னா, இதே நெட்டூரில் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி 10 கிலோ கஞ்சாவோடு பிடிபட்ட இளைஞர்கள், அம்பை மற்றும் தென்காசி பகுதியை சார்ந்த இளைஞர்கள் நெட்டூரில் வந்து கஞ்சாவோட பிடிபட்டாங்க அப்படி செய்திருக்கு. அப்போ இவங்க கஞ்சா போதையில் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கூடுதல் விசாரணையும் தேவைப்படுகிறது. அப்போ ஏதோ ஒரு போதை, கடுமையான போதை, கஞ்சா போதையோ சாராய போதையோ இல்லை டாஸ்மாக் போதையோ இருந்திருக்கானுங்க. போதையில் வர்றான், கண்ணு முன்னு தெரியாமல் எல்லாரையும் வெட்டுறான். வெட்டிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி போய் மானூரில் வெட்டிட்டு எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு போயிருக்கா. அப்புறம் காவல்துறை ஒரு 8 பேரை பிடிச்சிங்க. இன்னும் இதில் வேற யார் யார் இருக்காங்க, இந்த 8 பேர் மட்டும் தானா இல்லை வேற யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறத காவல்துறை தனிப்படை போட்டு தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்காங்க. எந்த விதமான முன் விரோதமும் இல்லை. இந்த வெட்டுப்பட்ட 6 பேர் இருக்காங்கல்ல, 4 பேர் இந்த ஊருக்காரங்க. ஒருத்த வந்து மேலடிக்க வந்த பையன், மாடசாமிங்கிற பையன் மேலடிக்க வந்த பையன், ராஜுங்கிற பையன் உறவினர், அவன் தென்காசியிலிருந்து வந்தவன். இந்த 5 பேரும் ஒரு சமூகம், அந்த மேலக்கார பையன் வந்து வேற ஒரு சமூகம். இங்க இப்போ இதெல்லாம் தாண்டி சாதிய ஆதிக்கத்தை தவிர, நான் இந்த சாதியில பிறந்திருக்கிறேன், நான் இந்த சாதி அப்படிங்கிறத திமிர தவிர வேற எதுவுமே இந்த சம்பவத்துக்கு காரணம் கிடையாது.